ஹலோ மக்களே, இசை விஷால் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வர்ஷினி என்னதான் கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை நர்மதாவுக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றி நம்ம சுபத்ரா கிட்ட சொல்லும்போது இசையோட ஒரு வேண்டுதல்னால அதை மறைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஸ்ரீஜாவுக்கு சரியான ஒரு சந்தேகம் வந்துடுது. ஸ்ரீஜாவும் அந்த ரூமுக்குள்ளே போய் நமக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வர்ஷினி வச்ச ஒரு பொருள் நம்ம ஸ்ரீஜாவோட கையில் வந்து மாட்டுதுன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஸ்ரீஜா இனி என்ன திட்டத்தை போட போகிறாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வர்ஷினியை செக் பண்ணிவிட்டு நம்ம நர்மதா டாக்டரோ என்ன ஆச்சு, உனக்கு நீ கன்சீவாக இருக்கக்கூடிய விஷயம் தெரியும் தானே அப்படி சொல்லும்போது வர்ஷினியும் எனக்கு தெரியும் டாக்டர், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி இப்போதைக்கு வீட்டில் யாருக்குமே சொல்லாதுங்க, தயவு செய்து எதுவுமே சொல்லாதுங்க அப்படி சொல்லும்போது டாக்டரும் இல்லை, இது வரைக்கும் சுபத்ரா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கா, அப்படிப்பட்டவள்கிட்ட நான் இந்த உண்மையை மறைக்கவே மாட்டேன். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சப்புறமும் எவ்வளோ தைரியம் இருந்தால் சுபத்ராவோட பையன் கூட நீ என்கேஜ்மெண்ட் முடிச்சிருக்கோம் அப்படி சொல்லும்போது நம்ம வர்ஷினியும் என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது, தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லாதுங்க சொல்லும்போது நர்மதாவும் அதை கேட்குற மாதிரியே இல்லை. இவ்வளோ நாளாட்டு அப்போ சுபத்ராவை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மேரேஜுக்கெல்லாம் சம்மதிச்சிருக்க அப்படி தானே, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் ஏமாத்துவ, இப்போவே நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நர்மதா ரெடி ஆகுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் இசையும் விஷாலும் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இசையும் அவசரமாக வந்து பார்க்கும்போது சுபத்ரா கிட்ட வர்ஷினிக்கு என்னாச்சு, வர்ஷினி எங்கே இருக்கா அப்படி கேட்கும்போது சுபத்ராவும் இந்த ரூமுக்குள்ளே தான் போயிருக்காங்க, டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது இசையும் உடனே அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. இசையை பார்த்த உடனே அந்த டாக்டரும் இசை இவ என்ன வேலை செய்து வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது என்னாச்சு டாக்டர், அவளை செக்அப் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம், வர்ஷினி வந்து கன்சீவாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்டு சுபத்ரா கிட்ட இதை பற்றி சொல்லாமல் ஏமாற்றிட்டே இருந்திருக்கா, இது ஒரு சரியான செயலே இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம இசையும் வர்ஷினியை மன்னிச்சிருங்க டாக்டர் அப்படி சொன்ன உடனே நர்மதா அப்படி ஷாக் ஆகிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு சுபத்ராவை இத்தனை நாட்டு ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வச்சுருக்கீங்க அப்படி தானே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது இசையும் ஆமாம் டாக்டர், ஆனால் இப்போதைக்கு எங்களால் எந்த உண்மையும் சொல்லவே முடியாது, கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே எங்கள் அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி நல்லபடியாக நடத்தி வச்சிருவோம் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட டாக்டரும் வந்து நான் வந்து இதெல்லாம் கேட்க போகிறதில்ல, நீங்கள் என்னதான் சமாதானப்படுத்தினாலும் சுபத்ராவை இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருக்கிறது சரியே கிடையாது, நான் இப்போவே போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நர்மதாவும் தயாராகி நம்ம சுபத்ராவை பார்க்க வராங்க. சுபத்ராவை என்னாச்சு டாக்டர், என்ன எல்லாம் செக் பண்ணிங்களா, என்னோட மருமக நல்லா தானே இருக்கா அப்படி கேட்கும்போது இசையை பார்க்குறாங்க. இசை அப்படியே கை கூப்பி அப்படியே வணங்க ஆரம்பிக்கிறாங்க, தயவு செய்து இதை சொல்லாதுங்க அப்படின்னு சொன்னதை நம்ம டாக்டரும் கவனிக்கிறாங்க. சரி, அவளுக்கு வந்து சாதாரண மயக்கம் தான், ஒரு டயர்டாக இருப்பா போல், அதனால சில டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், அதை ஒழுங்காக சாப்பிட்டாலே போதும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு சுபத்ராவும் இப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு, நானும் ஏதோ என்னவோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாக்டரை இசையை பார்த்து இசை உன்னோட முகத்துக்காண்டி தான் நான் இதை விடுறேன், ஆனால் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நாளுக்குள்ளே இந்த உண்மையை நீங்கள் சொல்லலைன்னா நானே சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையோட வார்னிங் கொடுக்குறாங்க. இசையும் இப்போதைக்கு நீங்கள் உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர், இந்த உதவி எப்போதுமே நான் அவங்க மறக்கவே மாட்டோன்னு சொல்லி வைக்கிறாங்க. நம்ம வர்ஷினியும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் கவனிச்சுட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்ரீஜாவும் சிந்தாமணிக்கிட்ட இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லைக்கா, இவளோட முகத்தை பார்த்தீங்களா, இதுவும் சரியில்லை, ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறது ஸ்ரீஜாவுக்கு தெரியுது. ஸ்ரீஜாவும் மனசில் போட்டு குழம்பிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷினிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. நம்ம இசை ஏற்கனவே சுபத்ரா கிட்ட ஒரு சத்தியம் கொடுத்துருக்காங்க, வர்ஷினிக்கும் அசோக்குக்கும் நடக்கக்கூடிய மேரேஜில் நம்ம இசைனால எந்த குழப்பமும் வராதுன்னு சொல்லிட்டு இசை சுபத்ரா கிட்ட சத்தியம் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம வர்ஷினிக்கு தெரிய வருது. வர்ஷினி நேரடியாக வந்து நம்ம இசை கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னக்கா நான் வந்து ஒன்று கேள்விப்பட்டேன், அது உண்மையா, நீ வந்து ஏற்கனவே எனக்கும் ராவுக்கும் மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்கா, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட மேரேஜில் நான் தடங்களாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுபத்ரா அத்தை கிட்ட நீ சத்தியம் பண்ணியிருக்க, அப்படி இருக்கும்போது எனக்கும் அவங்களுக்கும் எப்படி மேரேஜ் பண்ணி வைப்பேன், இனி அசோக்கு கூட தான் மேரேஜ் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக கேட்கும்போது இசையும் ஆமாம் நான் சத்தியம் பண்ணது உண்மைதான், ஆனால் ஸ்ரீஜா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அத்தை கிட்ட சொல்லியிருக்கா, அதனால தான் அத்தை ஒரு குழப்பத்தில் என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க, மற்றபடி ஸ்ரீஜாவை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அத்தை
வார்த்தை வந்து அதை மனம் மாறிடுவாங்க. அதனால நீ எதுக்குமே கவலைப்படாத வர்ஷினி, எப்படி இருந்தாலுமே நான் இந்த மேரேஜை நல்லபடியாக நடத்தி தருவேன், உனக்கும் ராவுக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர்ஷினியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே விஷால் மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்காங்க. இசைக்கு இவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் எதுவுமே காட்டாமல் இருந்திருக்காளே, இசை மட்டும் தனியாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஏத்து நல்லாட்டி இவளை பற்றி புரிஞ்சுக்காம நம்ம ஸ்ரீஜா தான் நல்லவான்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இசையை கஷ்டப்படுத்திட்டோமே, இனியாவது அவள் தனியாக இருக்காமல் நாம் எதுனாலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு விஷால் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் விஷாலும் இசைக்கிட்ட, இசை இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எதை பற்றியுமே என்கிட்ட நீ சொல்லாமல் இருந்திருக்கல, அப்போ அம்மா உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு சத்தியம் வாங்கினதை எதுக்கு என்கிட்ட சொல்லலை அப்படி கேட்கும்போது இசையும், இதை பற்றி உங்ககிட்ட சொன்னால் உனக்கும் வீணாட்டு டென்ஷன் தானே ஆகும், அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை, எதுனாலுமே சமாளிச்சுக்கலாம், ஸ்ரீஜா பற்றின உண்மை மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷாலை சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜாவுக்கு சந்தேகம் தாங்கவே முடியலை. இந்த இடத்துல எதுவுமே சரியில்லையே, அந்த வர்ஷினியை செக்அப் பண்ணதுக்காண்டி டாக்டர் உள்ளே போனாங்க. ஆனால் எவ்வளோ நேரமாட்டு செக்அப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் சீக்கிரமாக வெளியில் வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்களே, எதுக்கு தனியாக ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனோம். அதே சமயத்தில் இந்த இசையோட ஃபேஸும் சரியே இல்லை, அவசரமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்தால், அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே வர்ஷினியை பற்றி தான் விசாரித்தா. வர்ஷினியா அப்படியே அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போன அந்த டாக்டர்கிட்ட ஏதோ கொஞ்ச நேரமாக பேசிகிட்டே இருந்தா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு வெளியிலையும் வரல. நமக்கு இதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குது, எப்படியாவது அந்த ரூமுக்கு போனால் நமக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் யோசிக்கிறாங்க. ஸ்ரீஜா அப்படியே நம்ம டாக்டர் செக்அப் பண்ண அந்த ரூமுகளை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது ஒரு தடையும் கிடைக்குமான்னு சொல்லி. கரெக்டாக நம்ம இசையும் எங்கே ஸ்ரீஜாவை காணல, கொஞ்ச நேரம் ஆகியும் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எதிர்ச்சியாக அந்த ரூமுக்குள்ளே போகும்போது ஸ்ரீஜா இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. இசையும் ஸ்ரீஜா கிட்ட வந்து, என்ன ஸ்ரீஜா இங்கே என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது ஸ்ரீஜாவும், இல்லை சும்மா தான் சாதாரணமாக தான் வந்தேன், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது ஸ்ரீஜா ஒரு கட்டத்தில் நம்ம வர்ஷினி அதில் செக்அப் பண்ணிட்டு வச்சிருந்த அந்த பொருளை பார்க்கறதுக்கு தயாராகிறாங்க. இசை அதை கவனிச்சிடுறாங்க. எப்படியாவது இந்த ஸ்ரீஜாவோட கண்ணில் இது மாட்டிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை டைவர்ட் பண்ணதுக்கு பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையெல்லாம் செய்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீஜாவும், என்ன இந்த ரூமுக்குள்ளே வர்றதுக்கு நான் தனியாக பெர்மிஷனாக கேட்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நீயும் உன்னோட தங்கச்சியும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஒழுங்கு மரியாதை அது என்னன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் என்ன பண்ணாலுமே ஒரு சந்தேகத்தோடு தான் பாப்பியா, அதான் ஏற்கனவே டாக்டர் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு போயாச்சுல, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் எதுக்கு இந்த ரூமில் வந்து ஏதாவது தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்ரீஜாவும், எனக்கு நல்லாவே புரியுது, நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறீங்க, சுபத்ரா அத்தை வேணும்னா எல்லாத்தையுமே நம்பலாம், ஆனால் நான் எல்லாம் அந்த மாதிரி நம்பக்கூடிய ஆள் கிடையாது, கூடிய சீக்கிரத்தில் வர்ஷினி பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியதான் போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை இசைக்கிட்ட சவால் விடுறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இசையும் எப்படியாவது அந்த பொருள் வந்து ஸ்ரீஜாவோட கையில் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வர்ஷினி கன்சீவாக இருக்கக்கூடிய விஷயம் ஸ்ரீஜாவுக்கு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ராகவை எப்படியாவது வர்ஷினி கூட சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட திட்டத்தை நம்ம ஸ்ரீஜா போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம விஷாலும் இசையும் அதை தடுத்து நிறுத்திடுவாங்கன்னே சொல்லலாம்.